அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது சுக்கிர பயிற்சி பலன்கள். சுக்கிர பகவான் மீன மனையில் உச்சமடைய போகிறது. அதாவது உச்சமாக இருக்கின்ற சுக்கிரனால என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் தரப்போகிறது, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான அந்த சுக்கிர பகவான் மீன மனையில் மார்ச் மாதம் 26 வரை உச்சமாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறது. அப்போது 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலனுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? மீன மனையில் சுக்கிர பகவான் உச்ச பலம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னா 6க்குரியவன், சத்ருஸ்தானத்தின் அதிபதி. அதாவது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த சுக்கிரன். அதே சமயத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உங்க ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கு. சார், சுக்கிரன் உச்சபலம் அடைவதால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 6க்குரியவன் தனக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் என்கின்ற அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒன்று கடனை வாங்குவதை பற்றிய எண்ண ஓட்டங்கள், அல்லது கடனை அடைப்பதற்குண்டான எண்ண ஓட்டங்கள். இது ரெண்டில் ஏதாவது இந்த கடனை பற்றிய சிந்தனை உணர்வுகள் இல்லாமல் தனுசுக்கு நிச்சயமாக இல்லை. வேலை கிடைத்துவிடும். அடுத்த நல்ல விஷயம் என்னன்னா வேலை. யாரெல்லாம் வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக வேலையை கொடுத்து விடும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 6க்குரியவன் வலிமை பெறுகிறது. 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த சுக்கிரன் தான். அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உயர்வை தரக்கூடிய அமைப்பு. கலைத்துறை, அழகு சம்பந்தப்பட்ட துறை, ஜவுளி சம்பந்தப்பட்ட துறை, உணவு சம்பந்தப்பட்ட துறை, இதெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். கண்டிப்பாக சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி வலிமை பெறுதல்லவா. அப்போ ஹெல்த்தில் கேர் எடுக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் இருக்குது, அதை தீர்த்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது தனுசுக்கு அமையும். அப்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் லாபஸ்தானத்தின் அதிபதி உச்சம். அப்போ லாபம் கிடைக்குமா இல்லையா? நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். கூடுதல் வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். லாபஸ்தானாதிபதி 11க்குரியவன், குருவை பார்க்குறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்கள் ராசி அதிபதி பார்க்குது. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரை வக்ரமாக இருக்கார்லவா. இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ உங்கள் மனசில் தோன்றிக்கொண்ட, உங்கள் மனசில் குறைபட்டு கொண்டிருந்த, அதாவது உங்கள் மனசில் ஏதாவது ஒரு வழிகள், வேதனைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய காலகட்டம், எழுச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ முயற்சியால் வெற்றி உண்டு. தூரதேச பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயத்தை பெற்று தரக்கூடிய அம்சம்ங்கிறது சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, சுக்கிரன் 4ல் உட்கார்ந்திருக்கார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம் உச்சபலம் பெறுது. அப்போ காரக கிரகம் வலிமை பெறும்போது அந்த யாரெல்லாம் வீடு வாங்கணுங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி என்பவர்களுக்கு அதுக்கு ஒரு சுமூகமான
வாங்கிக்கலாம், வாங்குவதற்கு தடை இல்லை. வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்துரும். இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் அதை பற்றியாவது எண்ண உணர்வுகளை கொடுக்கும். ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி போடணும், ஒரு லக்ஸரியாக ஒரு திங்ஸ் வாங்கி போடணும், சுகமாக இருப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் உருவாக்கும் உங்கள் வீட்டில். அப்போ எலக்ட்ரிக்கல் பொருள், எலக்ட்ரானிக்ஸ் பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள், ஸோ இப்படி லக்ஸரியான ஒரு அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வாகனத்துக்கு காரகிரகம் அதே சுக்கிரன் தான். அப்போ புதுசாக வாகனம் வாங்கணுங்கிற எண்ண உணர்வை கொடுக்கும். அட்லீஸ்ட் போகக்கூடிய வழியிலாவது இந்த வாகனம் வாங்கினா நமக்கு நல்லா இருக்கும், இதை வாங்கலாமே அப்படிங்கிற திங்கிங் ப்ராசஸ் கண்டிப்பாக கொடுக்கும். வாங்குவதற்கு தடை இல்லை. டூ வீலராக இருந்தாலும் இதுவரைக்கும் வாகனமே இல்லாதவர்களுக்கு வாகனம், டூ வீலர் வாங்கக்கூடிய யோகம், அல்லது டூ வீலர் இருக்கிறவங்க ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய யோகம், அடுத்த லக்ஸரி வாகனத்தை வாங்கக்கூடிய, பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். அந்த உத்திரட்டாதி அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். எது வரைக்கும் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை. அப்போது 15ஆம் தேதி வரை தனஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அப்போது 2-6 கனெக்ட் ஆகுதா? அப்போ பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும், பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும், பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, தாய் சொத்துக்கள் உங்களுக்கு வரலாம். ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய அம்சம் சிறப்பு பெறுகிறது. சுக்கிரன் உச்சபலம். பொதுவாக கலத்திர காரக கிரகம் வலிமை பெற்றாலே திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அதுவும் நீங்கள் போய் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, குரு பகவான் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு, திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு, சுக்கிரன் உச்சபலம், திருமணத்தில் எந்த தடையும் இல்லை. தங்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய, அதை எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அம்சத்திலேயே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையப்பெறுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்லலாம். சூரியன் பாருங்க 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ சூரியன் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு, ஒரு நல்ல பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே உங்களுக்கு அமையப்பெறுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா புதனனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். எது வரைக்கும் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி, அதாவது மார்ச் 15லிருந்து 26 வரை ரேவதி நட்சத்திரம். ரேவதி அப்படின்னா புதன் நட்சத்திரம். புதனுங்கிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு யாருன்னா 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அந்த புதன். அப்போது சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது தொழிலை அபிவிருத்தி செய்வார், தொழிலில் மேன்மையை தருவார், தொழில் டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களை செயல்படுத்த வைப்பார், அதற்குரிய திட்டங்களை தீட்டக்கூடிய வலிமையை தருவார். ஏன்னா புதனுங்கிறது அறிவுக்காரகன்லவா, புத்திசாலித்தனம். அப்போ புத்திசாலித்தனமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் தனுசுக்கு நிச்சயமாக உண்டாக்கும். தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். யாருக்கு? இந்த தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களுக்கு. அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்ற பலனை தரக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் புதன் காம்பினேஷன் வந்தாலே இங்கே தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷனில் சூப்பர், நல்லது தான். ஒரு நல்ல ஜாக்பாட் சொல்லலாம். நல்ல வளர்ச்சி கொடுக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல 10ஆம் இடம் என்பது மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 10ஆம் இடம் தான். தொழிலின் மூலமாக கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை, அல்லது சமூகத்தில் 7ஆம் இடம் சமூகம், 7ஆம் அதிபதி. அப்போ சமூகத்தின் வாயிலாக நற்பலனை செய்து கொண்டு அதன் மூலமாக கௌரவத்தை அடையக்கூடிய தன்மை.
பேச்சின் மூலமாக புதன்னாலே நல்ல பேசுறது, பேச்சு அறிவாற்றல் கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போது தன்னுடைய அறிவை புத்தியை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த பேச்சின் மூலமாக நல்ல வருமானம் தரக்கூடிய அமைப்பு, வங்கி சம்பந்தப்பட்ட இது, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் ரீதியாக அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்புகள். என சூரியன் 3ஆம் இடத்துல தான் உட்கார்ந்திருக்கார். ஸோ அரசியலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சிறப்பு பெறுது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த தனுசு ராசிக்கு அமையவிருக்குங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் திருமணம் நடக்கும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.